Hey guys, welcome back to our Ria creation. நான் உங்க ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் நிறைய பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் வந்துட்டு ஃபிட் ஆகணும் அப்படின்னா 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும். செட் பண்ணதும் வந்துட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் மூவ் ஆகிடும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் நீங்கள் எண்டு வரைக்கும் எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நான் செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இமேஜஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் எஃபோர்ட் வந்துட்டு 2 கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபஸ்ட் எஃபர்ட்டை தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி ஃபஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு 2 இமேஜஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ண இந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அகைன் செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு 10.08 செகண்ட் வரைக்கும் அந்த எஃபோர்ட்டை வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இமேஜஸ்க்கு எப்படி பேஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு 10.08 செகண்ட் வரைக்கும் நான் பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ 10.08க்கு செகண்டுக்கு நெக்ஸ்ட்டில் உள்ள இமேஜஸ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். 10.08லேருந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக வந்துட்டு 10.08 செகண்ட்லேருந்து வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.